கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட இந்திராபுரம் மற்றும் முகமாலை பிரதேசங்களில் கன்னிவெடி அகழ்வு நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அப்பகுதிகளை உரிமையாளர்களிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. கடந்த 2000ஆம் ஆண்டு மற்றும் அதற்கு முன்னர் குறித்த பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த மக்களின் காணிகளே இன்றைய தினம் அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகத்தினால் கையளிக்கப்பட்டுள்ளன. இந்திராபுரம் பிரதேசத்தில் 14 குடும்பங்களின் 25 ஏக்கர் காணியும், முகமாலையில் 55 குடும்பங்களுக்கான 1800 ஏக்கர் காணியும் விடுவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் விடுவிக்கப்படும் காணிகள் காணி உரிமையாளர்களினால் அடையாளம் காணப்பட்டு அப்பகுதிகளில் விரைவில் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாங்கள் 94ஆம் ஆண்டும் அதைத் தொடர்ந்து 2000 ஆண்டும் முற்றாக வெளியேற பின் இன்று ஏறத்தாழ 16 வருடங்களுக்கு பின் இந்த பிரதேசத்துக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். இந்த பிரதேசத்துக்கு வருகை தருவதிலே உண்மையிலே 3 பேர் மிக முக்கிய காரண கர்த்தாக்களாக இருந்தார்கள். ஒன்று எங்களுடைய பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலர் அவர்கள், திருமதி பரமோதயன் அவர்கள். படை பிரதேச சபை கூட்டங்களிலும் சரி, கிளிநொச்சி மாவட்டத்திலே நடக்கின்ற அபிவிருத்தி கூட்டங்களிலும் சரி, இந்த விடுவிக்காத இந்த பகுதியை மிக விரைவாக விடுவிக்க வேண்டும் என்பதிலே அவர் எடுத்த முயற்சிகளை நாங்கள் நன்கு அறிவோம். ஒவ்வொரு கூட்டத்திலும் மிக ஆணித்தரமாக மிக உறுதியாக நின்று இப்பிரதேசத்துக்கு இந்த பொதுமக்கள் விரைவாக வருகை தர வேண்டும் என்பதிலே அவர் காட்டிய கரிசனை. அத்துடன் இன்றைக்கு இந்த 2ஆம் தேதி இங்கு எமது மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபரையும் அழைத்து இந்த கூட்டத்தை நடாத்தி பொதுமக்களுக்கு இந்த இடங்களை காட்ட வேண்டும் என்பதிலே அவர் கொண்டிருந்த மகிழ்ச்சியை கடந்த வாரம் நான் பார்த்தேன். உண்மையிலே ஒரு அரசாங்க செயலர் எவ்வாறு தன்னுடைய அந்த பணி மத்தியிலே பொதுமக்களுடைய பணியை மிக முக்கியமாக கருதினார் என்பதை நாங்கள் உணர்வோம். அதே போல கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி சங்க கூட்டங்களிலே அபிவிருத்தி சம்பந்தமாக பேசுகின்ற நிலையிலே இன்னும் விடுவிக்காத பகுதி என்று கருதப்பட்ட இந்த முகமாலையை எப்பொழுது விடுவிப்போம், அதே நேரம் இந்த கலோரஸ் நிறுவனத்தினுடைய பிரதிநிதிகளை அழைத்து நீங்கள் எப்பொழுது இந்த பகுதியை விரைவாக பொதுமக்கள் குடியிருப்பதற்கு வழங்குவீர்கள் என்று கேட்ட ஒரு பெருமகன் இன்றைய நிகழ்வுக்கு ஒரு முதன்மை விருந்தினராக வருகை தந்தது நாங்கள் மிக மிக புண்ணியம் செய்தவர்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றது.